Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. வணக்கம். நியூஸ் தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் பிரியங்கா ஆனந்த்சாக. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். திருச்சி விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூர், துபாய் செல்லக்கூடிய ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்கள் நேற்று இரவு ரத்து செய்யப்பட்டதால் விமான நிறுவன அதிகாரிகளிடம் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தின் சார்பில் திருச்சி விமான நிலையத்திலிருந்து துபாய், சிங்கப்பூர் இயக்கப்படும் விமான சேவை தொழில்நுட்ப காரணமாக ரத்து செய்யப்படுவதாக நேற்று இரவு திடீரென அறிவிக்கப்பட்டது. இதனால் துபாய் செல்ல இருந்த முன்பதிவு செய்திருந்த காத்திருந்த 150 பயணிகளும், சிங்கப்பூர் செல்ல இருந்த 140 பயணிகளும் விமான நிறுவனத்துடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து விமான நிலைய அதிகாரிகளும் காவல்துறையினரும் போராட்டத்தில் ஈடுபட்டதும் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடாக அதே டிக்கெட்டை வைத்து வேறு நாட்களில் பயணிக்கலாம் என்றும், இல்லையெனில் பயண கட்டணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அனைவரும் போராட்டத்தை இருந்து கலந்து சென்றனர். இந்த நிலையில் நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் சுமார் 800 ஊழியர்கள் விடுப்பு எடுத்த காரணத்தால் பல்வேறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது. ஊழியர்களின் போராட்டத்தின் காரணமாக திருச்சி விமான நிலையத்திலிருந்து செல்லக்கூடிய ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் துபாய், சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு செல்ல இருந்த 13 விமானங்களும், சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட உள்நாட்டு விமான 11 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி கதிரவன். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.